நான் நடிகர் விக்னேஷ் பேசுகிறேன். ஏன்னா ஒரு நடிகனாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் சின்னத்தாய், அன்னைவேல், கிழக்கிச்சென்னையிலே, ராமன் அப்துல்லா, பசுமன், பொங்கலோ பொங்கல், சூரி, ஆச்சாரியா போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்கிறேன். நான் இப்போ ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கிறேன். எனக்கு மனைவி, குழந்தைகள், சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்ச்சி இருக்குது. அந்த சோகம், துயரம் நான் டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், அம்மா அப்பாவுடைய அரவணைப்பு, அன்புங்கிறது எவ்வளோ முக்கியம் பையனுக்கு. எனக்கு நான் 5 வயசு பையனாக இருக்கும்போதே எங்கள் அப்பா அம்மாவை 2 பேர்த்தையுமே பிரிச்சுட்டேன். எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என் அப்பா அம்மா இந்த உலகத்தில் தான், இந்தியாவில் தான் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. எனக்கு 5 வயசு பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா பிரிச்சுட்டாங்க. அது எப்படி பிரிஞ்சாங்கன்னா, எங்கள் அப்பா இளைஞனாக இருக்கும்போது, ஒரு 15 வயசு பையனாக இருக்கும்போது, சொந்த ஊர் ஈரோடு பக்கத்தில் மூணூர். அந்த ஊரை விட்டு அப்பா அம்மாவுக்கு கோச்சிக்கிட்டு ஆந்திரா போய் ஹைதராபாத்தில் வேலை சேர்ந்து அங்கே சம்பாதிச்சு பிஸ்னஸ் பண்ணி எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி நான் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா ஊரை விட்டு போய் ஒரு 15 வருஷம் கழித்து தன்னுடைய சொந்த ஊருக்கு எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அம்மாவுடைய அண்ணன், என்னுடைய தாய்மாமன், நாங்கள் 4 பேரும் ஊருக்கு வரோம். ஊருக்கு வரும்போது என்னுடைய ஈரோடு பக்கத்தில் மூணூர் எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர். அந்த ஊரில் வந்துட்டு என்னுடைய பாட்டி, தாத்தா, சித்தப்பா, மாமாலாம் வந்துட்டு ரொம்ப கிராமத்து மக்கள், படிப்பறிவு இல்லாதவங்க, விவசாயிகள். இவங்களை பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. என்ன இவ்வளோ ஒரு ஏழ்மையில் இருக்காங்க, இவ்வளோ ஒரு கிராமத்து மக்கள் மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப சுத்தமே இல்லாமல் நம்ம காட்டு மிராண்டி மாதிரி இருக்காங்க அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு அவங்களை பார்த்து பிடிக்கல. உடனே நம்ம ஊருக்கு கிளம்பலாம், வாங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டீங்களா அப்படின்னு. எங்கள் அப்பா வந்துட்டு இல்லை நான் எங்கள் அப்பா அம்மாவோட ஒரு வாரம் தங்கிட்டு போகலாம் அப்படின்றாங்க. இதனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்குள்ள வாக்குவாதம் நடந்திருக்கு. இந்த வாக்குவாதத்தில் வந்துட்டு ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் மாமாவும் உடனே கிளம்பணும் அப்படின்னு ஒரே பிடிவாதம் பண்ணாங்க. இது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணிச்சு. ஏன்னா 15 வருஷம் கழிச்சு சொந்த ஊருக்கு வந்துருக்குறான், அம்மா அப்பாவை பார்த்துருக்குறான், உடனே கிளம்ப சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கோவம். இதனால் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப ஹார்டான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கள் அப்பா கோவம் வந்து எங்கள் அம்மாவை அடிச்சுட்டாங்க. அடித்த உடனே எங்கள் அம்மா ரொம்ப கோச்சிக்கிட்டு என்னையுமே எங்கள் அப்பாவுமே அந்த கிராமத்துலேயே விட்டுட்டு எங்கள் அம்மாவும் மாமாவும் ஹைதராபாத் கிளம்பி போயிட்டாங்க. நானும் எங்கள் அப்பாவும் அந்த கிராமத்தில் ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு அப்புறம் என்னையும் எங்கள் பாட்டிகிட்ட விட்டு போட்டு எங்கள் அப்பா போயிட்டார். போய் ஒரு 5 வருஷம் எங்கள் அப்பா எனக்கு லெட்டர், பணம் எல்லாம் மணியாரம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவிட்ட வந்து லெட்டரும் வரல, மணியாரம் வரல, எதுவுமே வரல. இப்போ குறைஞ்சது ஒரு 35 வருடங்களாக நான் எங்கள் அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த கடந்த ஒரு 10 வருடங்களாக எங்கள் அப்பா அம்மாவை தேடிட்டுருக்கிறேன். நான் எப்படியாச்சும் எங்கள் அப்பா அம்மாவை நான் கண்டுபிடிக்கணும், எங்கள் அப்பா அம்மாவோட சேரணும். இப்போ வந்து விஞ்ஞான உலகம் ரொம்ப வளர்ந்துருக்குது. இப்போ வந்துட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் மாதிரி நிறையா வளர்ந்துருக்குது. நான் இது மூலிமா நான் எங்கள் அப்பா அம்மாவை தேட போகிறேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு கிடைக்கிறதுக்கு இதை பார்த்துட்ருக்குறேன் நண்பர்கள், சகோதரிகள், சகோதரர்கள் எல்லாருமே எனக்கு உதவி பண்ணணும். நீங்கள் எல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் அப்பா அம்மாவை எனக்கு கிடைக்கணும். ஏன்னா அப்பா அம்மா இல்லாமல் நான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஸ்கூலுக்கு போகும்போது எல்லா பேரண்ட்ஸுக்கும் வருவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் அப்பா அம்மாலாம் வருவாங்க. எனக்கு அப்பா அம்மா இல்லை. அதெல்லாம் ரொம்ப துடிச்சிருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ வயசு ஆயிடுச்சுலே உங்களுக்கு அப்பா அம்மா. அப்பா அம்மா இருக்கிறவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாது. அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேல்யூ. நான் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப நேசிக்கிறேன். கண்டிப்பாக தான் நான் வந்துட்டு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா யார் எனக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆவலாக இருக்குது. நீங்கள் எனக்கு எங்கள் அப்பா அம்மா தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும். உங்களுடைய ரொம்ப ஊர் திருவிக்கிட்டு நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா நான் 3 பேர் இருந்தது ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா. இது நான் 5 வயசு பையனாக இருக்கும்போது சின்ன வயசு பையன் ஃபோட்டோ. இது வந்துட்டு எங்கள் அம்மா. நாங்கள் 3 பேரும் கடைசியாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இதுதான் எங்கள் அப்பா அம்மாவுடைய உறவுக்கு ஒரு ஆதாரமான விஷயம். எங்கள் அப்பா அம்மாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் அப்பா பேர் வந்துட்டு ஆறுமுகம்னு தெரியும். எங்கள் அம்மா பேர் எனக்கு தெரியாது.
ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு அந்தோணின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு கிறிஸ்டினாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எங்கள் அப்பா வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா ஆந்திராவில், ஹைதராபாத்தில் எங்கேயாச்சும் இருக்கணும். இது வந்து தெலுங்கார மக்களும் சரி எல்லோரும் சேர்த்து ஷேர் பண்ணி எங்கள் அப்பா அம்மாவை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன். தேங்க்யூ.